Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ஹோம் மேக்கரா இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் பிஸியான ரொட்டீன் வர்க். சோ நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு வந்து 6:30 க்கு ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்ன மாதிரியான ரொட்டீன் வர்க்லாம் நான் வந்து ஃப்ரைடே வந்து பார்க்கறேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 6:30 க்கு நாங்கள் எழுந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே கலைஞ்சி போய் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அடுக்கி எல்லாத்தையுமே பெட்டெல்லாம் உதறி திருப்பி அகெயின் வந்து காட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் துணியெல்லாம் வந்து நைட்டு எடுத்துகிட்டு வந்து மடிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி ஒவ்வொரு இடமா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வர ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்து வந்து கிச்சனுக்கு போவேன். கிச்சனே முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் போயிட்டு லிவிங் ரூம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து பெட்டெல்லாம் உதறி போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்லாம் எங்களோடதுல மடித்து வார்ட்ரூப்பில் வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனாரோட பையனோடது, குட்டி பையனோடது. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வரப்பே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் வாங்குறப்போ வரும்ல, அந்த பாக்ஸில் வந்து ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, ஒரு இதில் வந்து சாக்ஸ்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து அவன் மடித்து வச்சு எடுத்துகிட்டு வந்தான். ஸோ அதே மாதிரி நானும் வந்து திருப்பி இப்போ மடித்து பாக்ஸ்க்குள்ளே வச்சு மூடி வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு ஃபுல்லாக வந்து இப்போ எல்லாத்தையுமே அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜன்னல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ரூமையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சதோட கையோடவே வந்து கூட்டி எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வந்து அடுத்து வெளியில் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கதவை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து எப்போவுமே நீட்டாகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock ஆக போகுது. ஸோ நான் மட்டும் தான் எழுந்திருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்க போயிருக்காங்க. நாத்தனார், பாப்பா எல்லாருமே வந்து ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கிச்சனில் இருக்க ஒர்க் கொஞ்சம் முடிச்சு வைக்கணும். பால் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி போடுறது அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால மேட்லாம் துவைக்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட் இப்போயே வந்து துவைக்கிற துணியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிக்விட் தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா buy one get one ஆஃபரில் வந்து பிக் பாஸ்கெட்டில் நான் வாங்கினேன். 180 சம்திங் 180க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 லிட்டர் பாட்டில் வந்து நம்மளுக்கு கிடச்ச மாதிரி ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதுதான் இப்போ வந்து ஒரு 2 மூடி விட்டாவே போதும். ஒரு மீடியமாக வந்து நம்ம ட்ரெஸ் போடுறப்ப கரெக்டாக நிரம்ப வாஷிங் மிஷினில் போட்டு வைக்காமல் ஒரு மீடியமாக கொஞ்சமாக போட்டுட்டு 2 மூடி அளவுக்கு நான் லிக்விட் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ காஃபி எனக்கு மட்டும் நான் போட்டு குடிச்சிக்க போகிறேன். ஸோ அவங்க எழுந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு காம்ப்ளான் காஃபிலாம் கலக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வறுத்த சேமியா அந்த பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், ரோஸ்டட் சேமியா பேக்கெட். ஸோ இதை வச்சு வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ சிம்பிளாக எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வேணால் வீடெல்லாம் துடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃப் அது எல்லாத்தையுமே துடைச்சி க்ளீன் பண்ணி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக தான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்து கட் ஆகிடுச்சு போடுக்கு நான் கவனிக்காமே விட்டுருந்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 10 o'clock வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நான் வந்து லிவிங் ரூம் எல்லா இடத்தையுமே வந்து இப்போ க்ளீன் பண்ணி டஸ்ட்லாம் அடித்து கூட்டிலாம் விட்டாச்சு. பாப்பாவும் என்னோடய நாத்தனார் பையனும் 2 பேரும் வந்து இப்போ விளையாண்டுட்டுருக்காங்க பாயில் படுத்துட்டு. ஸோ அவங்கள வந்து என்னோடய நாத்தனார் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நான் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க போகிறேன். மேடம் வந்து ரொம்ப ஜாலியாக குஷியாக இருக்காங்க. அவன் வந்ததுலேருந்து அவன் கூடவே வந்து தம்பின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து கொஞ்சம் பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து பிக் பாஸ்கெட்டில் ஏன் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை கிராசரி ஷாப்பில் போயிட்டு வாங்குறத வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ்கெட் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வந்து நான் பிக் பாஸ்கெட்டில் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டாவே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து யாரையும் வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. பட் ஆனால் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் வந்து சூப்பர் மார்க்கெட்டோ சின்ன பெட்டி கடை மாதிரி தான் வந்து கிராசரி ஷாப்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பல்காக வாங்குகிற ஐட்டம்லாம் வாங்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போய் அங்கே போய் மொத்தமாக அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ அந்த மாதிரி 2 பேக்கெட் வரும்ல, இட்லி அரிசி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீம் அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோனா 10 கிலோ அதெல்லாம் திருப்பி தூக்கிட்டு வரது வண்டியில் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆடி 18 வேறு வரதுனால சரி அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆஃபர் பார்த்து கொஞ்சம் கார்ட்டில் போட்டு வாங்கியிருந்தேன். சில பேர் வந்து பிக் பாஸ்கெட்டில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அரிசி அந்த குவாலிட்டி பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் எப்படி பார்த்து சூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து 15 rupees 16 rupees அந்த மாதிரி ரேட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேட்டு. இலை வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் வந்து 10 ரூபா அந்த மாதிரி ஆஃபரில் கிடச்சிது.
அது மாதிரி எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 100 கிராமே வந்து 30 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 80 ருபீஸ் அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்கலாம் கூட வந்து நம்மளுக்கு பிக் பாஸ்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மறந்துடக்கூடாதுன்ட்டு எனக்கு எதெல்லாம் ஞாபகம் வந்துச்சோ ஸோ சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பிக் பாஸ்கெட்டே அப்படியே கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே நல்ல டீலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு ஆஃபர் போயிட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நல்ல டீல் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேயோட எனக்கு வந்து தேர்ஸ்டே தான் நல்ல டீல் வந்து கிடைக்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணுது. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி தான் நான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நேற்று ஆர்டர் பண்ணேன், நேற்று நைட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 9:30 10 o'clock அந்த மாதிரிலாம் கால் பண்ணிட்டாங்க. ஸோ அட்ரஸ் கரெக்டாக நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கே வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ, அதுக்கப்புறமா வந்து பனானா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு ஃப்ரூட்டு ஆப்பிள், இது 3 மட்டும் வாங்கினேன். பாப்பா வந்து ஆப்பிளை பார்த்தோன்னே ஆப்பிள் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அப்படியே போட்டு போய் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வெளியில் நம்ம போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக ரேட்டு ரொம்ப சொல்லுவாங்க ஆடி மாதம் அப்படின்னாவே. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 50 ஒரு பேக்கெட் அந்த மாதிரி அதில் மென்ஷன் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து ஒரு பேக்கெட் வந்து 6 ரூபா அந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சது. ஒரு பேக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்க்கான பூ வந்து இருக்குது. நான் வந்து எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இட்லி அரிசியும் ஸ்டீம் ரைஸையும் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ வாங்கினேன். ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பாட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா சோனா மசூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது. ஸோ அதுதான் நான் வாங்குறது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 43 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 48 ரூபா வரைக்கும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாப்புலர் அண்ட் ராயல் அந்த மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாப்புலர்ன்றது வந்து நார்மலாக எல்லாருமே வாங்குற அமௌண்ட்டுக்கு இருக்கும். ராயல் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பிக் பாஸ்கெட்டில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி நல்லாவே வந்து நம்ம மார்னிங் வடித்தா நைட்டு வரைக்கும் கூட வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து மார்னிங் வடிக்கிறது சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகுறதில்ல. பாப்பா வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவனோட தொட்டி அதில் தான் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது. அவன் வந்ததுலேருந்து அவனுக்காக கட்டின தொட்டியில். ஸோ எல்லா திங்ஸுமே இப்போ எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து கூட்டி விட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் அங்கங்கே வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு டஸ்ட்லாம் அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை வந்து ஃப்ரைடே அன்றைக்கு டீப் க்ளீன் பண்ணுவேன். ஸோ நார்மலாக ரொம்ப டெய்லி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டால் தான் ரொம்ப அழுக்காலாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பால் பொங்குனது அந்த மாதிரி கொஞ்சம் கரை மட்டும் தான் இருந்தது. ஸோ அது வந்து நான் எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சிஃப்ட் க்ளீனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சிஃப்ட் க்ளீனர் வந்து ஆல்ரெடி நான் இதோட ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸில். நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே விட்டுட்டு லைட்டாக ஈரத்தில் நனைச்சி நம்ம அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, கிராச் விழும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர், அதை வச்சு தண்ணியில் தொட்டு அந்த சிஃப்ட் க்ளீனரை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes அப்படியே ஊற விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த கருப்பு கரை எங்கேயாவது படிஞ்சிருந்தா கூட வந்து அதை சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ஸோ அது வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் போட்டு ஸ்டவ் மட்டும்னாலும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எனக்கு நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிஃப்ட் க்ளீனரே வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து அந்த டைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எங்களாம் ரொம்ப எனக்கு கருப்பாக தெரியுதோ ஸோ அது மேலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கையோடவே பேக் சைடு இருக்கக்கூடிய டைல்ஸ், அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம கிச்சன் டவல்லாம் ஹேங் பண்ணி விடுறதுக்காக நான் 2 ஹோல்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கையோடவே வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிட்டாவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து வந்துடும் கிச்சனுக்கு. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் லிக்விடை வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் க்ளீனர்லேருந்து வந்திருக்க நுரை இருக்கும் பாருங்கள், அந்த நுரையை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன். ஸோ ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த துணியை வந்து திருப்பி அகைன் தண்ணியில் வந்து முக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 2 times அந்த மாதிரி வந்து தொடச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நுரை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு திருப்பி நல்லா வந்து ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருவேன். ஸோ தொடச்சிட்டு கையோடவே வந்து ஹோல்டரு, அதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வந்து அந்த பர்னர்லாம் கையோடவே வாஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே கவுத்து வச்சுட்டு ஏதாவது வெசல்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கையோடவே வந்து நான் இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரம் அப்படியே அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம நல்லா வந்து ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி தொடச்சி எடுத்துடணும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி முடிச்சுட்டு கையோடவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண வெசில்ஸ், அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருந்து அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டேன்.
பூஜா ஷெல்ஃப் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் கழுவுறதுக்காக ஓரமாக வச்சுட்டேன் கவுண்டர் டாப் மேலேயே. ஸோ இது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு துடைக்கணும். ஸோ வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். வீடு துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் மாஃப் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து ட்வைஸ் வந்து வீடு வந்து கண்டிப்பாக துடைப்போம் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி துடைக்கிறப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிஞ்சு துடைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணாவே வந்து நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு பிழிஞ்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஹேண்டில் கீழே இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சாய்வாக கிடச்சிரும் மாஃப். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டலுக்கு அடியில் துடைக்கிறதுக்கு பீரோக்கு அடியில் துடைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம குனிஞ்சு போய் உள்ளே உட்காந்து துடைக்கணும், துணி வச்சுலாம் துடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அடியில் டீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து இப்போ எனக்கு ஸ்டீல் காட்டாக இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் ஹைட் இருக்குது. அதுவே உடன் காட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ரொம்ப கேப்பு கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்டுக்கெலாம் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நான் பீரோ கடையிலலாம் வந்து க்ளீன் பண்ணுற பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே உள்ளே கொண்டு போய் இதை விட்டு துடைக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக இதை வச்சு நம்ம துடைச்சிட முடியும். ஸோ இந்த மாஃப் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து வீடு துடைக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து சோப்பு தண்ணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி துடைப்பேன். ஸோ 2 வாட்டி துடைச்சதுக்கப்புறமா இப்போ மாஃப் எல்லாத்தையுமே வந்து நல்ல வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து வெளியில் காய வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 12 o'clock ஆக போகுது. ஸோ லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நேரம் ஆகிடுச்சு. போயிட்டு தலை குளிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். வீடு துடைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து நான் கொளுத்தி வைப்பேன். இப்போ நான் ஃபேனை போட்டதுனால வந்து ஆஃப் ஆகிட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து கிச்சனில் ஒன்று, அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொன்றும் வந்து நான் கொளுத்தி வச்சுடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டட் கேண்டில். ஸோ நல்லா வந்து வாசனையாக இருக்கும் வீடு துடைக்கிற அன்றைக்கு. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு நறுமணம் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஃபைனலி ஃப்ரைடே ரொட்டீனில் வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போயிட்டு நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:15 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணணும். ட்ரெஸ்லாம் வந்து மார்னிங் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து போட்டிருந்தேன்ல. ஸோ அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் தான் இருந்தது. அதை எடுத்து இப்போ எல்லாத்தையுமே காய போட்டுட்டு மேட்டை வந்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன். ஸோ அதையுமே ஃப்ரைடே அன்றைக்கி வீடு துடைக்கிற அன்றைக்கி வந்து மேட்டெல்லாம் துவைக்க போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதனால் அதையுமே வந்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். அதையுமே நான் வாஷிங் மிஷின்லேயே தான் துவைக்கிறேன். ஹேண்ட் வாஷும் சம்டைம் வந்து பண்ணுறது. பட் ஆனால் வந்து முடியாத டைமில் அப்படின்னா வந்து டக்குன்னு வாஷிங் மிஷின்லேயே போட்டுருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்க ஒரு பர்னரில் இன்னொருத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக போட்டு அது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து நல்லா கொலைய வெந்து வந்துடும். சாம்பார் வைக்கிறப்ப நம்ம டக்குன்னு சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிகிறதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குக்கரை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பு களைஞ்சி ஆட் பண்ணுறது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் கட் பண்ணி போடுறது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து சூடாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி வச்சு விசில் வைக்கிறதுப்பா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து விசில் வந்துடும். மேடம் வந்து கேரட் கேட்டு காலை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆவி சீக்கிரமாக போய் நம்ம சீக்கிரம் அந்த விசில் போனால் தானே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலியில் ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு டிப்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா விசில் மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டால் வந்து சீக்கிரமாக ஆவி போயிடும். அதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஸோ அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஆல்ரெடி வந்து விசில் வந்ததுமே நான் தண்ணி தெளிச்சு விட்டதுனால டக்குன்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணால் நல்லாவே பருப்பு வெந்திருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஆவி வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டால் வந்து உள்ளே இருக்க பருப்பு வேகாமே இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை, நல்லாவே வந்து கொலையே வெந்துட்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இந்த 4 காய் மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து காய்கறிலாம் வேகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுற போகிறேன். சாதம் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. ஸோ சாதத்தை வடிச்சிட்டு பொரியல் ரெடி பண்ணணும். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ முட்டைக்கோஸ் வந்து நம்ம கேரட்லாம் துருவுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த கிரேட்டர் வச்சு துருவி வச்சுட்டேன். அது கூட கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்.
கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தென் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் துருவி வச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ப்ளஸ் தண்ணி தேவையான அளவு அதுவும் ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து துருவி வச்சுருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். ஸோ எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுற போகிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து சாம்பார் வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து குக்கர்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணி அதையும் வந்து வதக்கி எடுத்து இறக்கியாச்சு. அது கூட வந்து நம்ம தேங்காய் துருவி கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதுவும் அதெல்லாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கு கூடவே வந்து 1 டீஸ்பூன் நெய், அது நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், இது 2 ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து தாளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துடுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து வதக்குவேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அப்படியே வந்து தாளித்து ஊற்றிடுவேன் சாம்பாரில். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். நல்லா கமன்னு டேஸ்டியான சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு கிளறி விட்டுறேன். அவ்வளோதான். எப்பவும் போலவே வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் வைக்கிற டைம் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடச்சப்பே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து வெசில்ஸ் எல்லாமே குக்கர் அதர்வைஸ் இருந்த எல்லா வெசில்ஸுமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சட்டி நம்ம தாளிச்சோம் பாருங்கள். ஸோ அது மட்டும்தான் வந்து இப்போ சிங்க் ஏரியாவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணதுனால ஸ்டவ் மேலே ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்காது. லைட்டாக வந்து அங்கங்கே எண்ணெய் தெரிச்சிருக்கும், சின்ன சின்னதாக ஏதாவது சிந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நார்மலாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு கையோடவே நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் பிஸ்கெலாம் அப்படியே படியாமல் மேலாப்பில் தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் க்ளீன் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே கவுண்டர் டாப்லேயும் வந்து ஏதாவது சிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து நம்ம டஸ்ட்லாம் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது பால் பொங்கிருக்கலாம், இல்லை சாதம் பொங்கிருக்கலாம், அந்த கஞ்சி தண்ணி வந்து நம்ம ஸ்டவ் வழியாக கீழே இறங்கியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு கையோடவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படியாது. ஸோ அவ்வளோதான், எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் பூஜா வெசில்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ அது வந்து வாஷ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock கிட்ட தான் நான் வந்து எழுந்து பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுதான் இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.